ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமா என்னோட சேர்ந்து நீங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துவீர்கள் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 6வது மாதம் வாக்குத்தத்த வசனத்திற்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். ரொம்ப அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களோடு இடைபடும், உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். எடுத்து வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை, ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கடந்த 5 மாதங்கள் எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாரங்களை நீங்கள் சுமந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கலாம். தேவனுடைய பாதப்படியில காத்திருந்து என் கண்ணீருக்கு எப்போ பதில் வரும், என்னுடைய துக்க நாட்களுக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும், என்னுடைய போராட்டமான நிலைமைக்கு எப்பொழுது ஜெயம் வரும் என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு முயற்சி பண்ணியும் தோல்வியா? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஜெயிக்க முடியல, சோர்ந்து போய் துவண்டு போய் நீங்க அமர்ந்திருக்கலாம். போன இடத்துல வெக்கத்தோடு முயற்சி பண்ணி இவ்வளோ நான் ஸ்ட்ரெயின் பண்ண, இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், ஆனா என்னால இதுல ஒரு வெற்றியை காண முடியல என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இதை நான் சொல்லி இதை பேசிக் கொண்டிருக்கும் போது அநேக இருதயத்தோடு ஆண்டவர் பேசுகிறதை நான் ஆவில உணர்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு நீ எதெல்லாம் முயற்சி பண்ணியோ, எதெல்லாம் நீ போராடினையோ, எதெல்லாம் நீங்க கஷ்டத்தோடு நீங்க செஞ்சீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த 6வது மாதம் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். என்னது? அவர் உனக்கு பலனை கட்டளையிடுவார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கிறது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். ரிவார்ட் யூ ஃபுல்லி ஃபார் வாட் யூ ஹவ் டன். உங்களுக்கு ஆண்டவர் முழு பலனை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போறார். இது ஏறக்குறைய பாதி வருடத்தை நாம் வந்திருக்கிறோம். 6 என்றால் 6வது நாள் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அநேக புதிய காரியங்களை உண்டாக்குவார் என்று, புதிய ஜெயத்தை கட்டளையிடுவார், புதிய வாசல்களை உங்களுக்காக திறப்பார், புதிய புதிய காரியங்களை இந்த மாதத்தில் நீங்களும் நானும் காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு இதை செய்து முடிக்க போகிறார். தேவாதி தேவனே உங்களுக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும்.
ஜெயமோ கர்த்தரால வரும். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஜெயம் அவரிடத்திலிருந்து, வெற்றி அவரிடத்திலிருந்து, பலன் அவரிடத்திலிருந்து, சுகம் அவரிடத்திலிருந்து, அற்புதம் அவரிடத்திலிருந்து, ஆரோக்கியம் அவரிடத்திலிருந்து, மேன்மை அவரிடத்திலிருந்து, உயர்வு அவரிடத்திலிருந்து, பலன் அவரிடத்திலிருந்து முழுமையாய் இந்த மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற தொழிலையும் ஊழியத்திலையும் கர்த்தருடைய பலனை இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் காண்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கெட் ரெடி. Fully reward is going to be fully. Hallelujah. தேவன் கொடுக்கிற பலன் முழுமையா இருக்க போகிறது. ஏதோ கொஞ்சம் அற்புதம் தான் நான் பார்த்தேன், கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, முழுமையை இந்த மாதம் நீ காண போகிறாய். முழுமையான வெற்றி, முழுமையான ஆரோக்கியம், முழுமையான சுகம். அது கர்த்தரே உங்களுக்கும் எனக்கும் செய்து முடிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்படின்னா என்னது? இது இந்த மாசம் நடக்கணும் என் பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதை பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேக தேவ தூதர்கள் உங்கள் சார்பாய் கிளம்பி இருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன கட்டளையை செய்து முடிக்கிறதற்கு. While I am preaching, while I am proclaiming, while I am decree and declare the word of the Lord towards your family, towards your situation, towards your business, towards your ministry, let the angel of God will come and do it in the name of Jesus. அது கர்த்தரே செய்து முடிக்க போகிறார். இந்த மாத முடிவில் அற்புதமான சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தரே எனக்கு செய்தார் என்பதை நீங்களும் நானும் சொல்ல போகிறோம். பயப்படாதீர்கள், தைரியமாய் இந்த மாதத்தை தொடவுங்கள். அற்புதம் செய்கிற தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷனை நம்பல, எங்க வேலையை நம்பல, தொழிலை நம்பல, பிள்ளைகளை, குடும்பத்தையோ, உற்றார் உறவினரையோ நாங்கள் நம்பல ராஜா. உம்மை நம்புறோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துல போய் ஆழமாய் பதிவதாக. பலனை கொடுக்கிற தேவன் இந்த 6வது மாதம் இந்த சத்தத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும், ஒவ்வொரு உள்ளத்திலையும், ஒவ்வொரு இல்லத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமான காரியங்களை நீ செய்து முடிக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தேவ ஆவியானவர் உரைத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலன். உன் கையின் கிரியத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். கண்ணீரோடு நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்ணீரோடு நீ பார்த்து கொண்டிருக்க, நீ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், the reward is coming. ஐயா சஃப்ரோண்டலே பிரண்டாயா ரஃப்ரியா ஜனேகோட்டலே பிரண்டான்டேகே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய், பலன் மேல் பலன் கர்த்தர் கொடுத்து நீர் நடத்தும்படியாய் நான் வேண்டுகிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பெரிய காரியங்களை, இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள்.
கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். That's gonna be a great reward from the Almighty God. And His name is Jesus. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I will meet you all soon. Amen and amen.